ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து குலுக்கல் சீட்டு பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஸோ நம்ம சேனலில் வந்து கோல்டு சேவிங்ஸும் சொல்லுவேன், மணி சேவிங்ஸும் சொல்கிறேன். இது வந்து நாங்கள் சேவ் பண்ணுற மெத்தடையும் வந்து சொல்கிறேன். அதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குலுக்கல் சீட்டு வந்து நீங்கள் சேர்ந்துருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ எங்கள் அம்மா நாங்கள் இந்த மாதிரிலாம் வந்து குலுக்கல் சீட்டு வந்து சேருவோம். நீங்கள் சேருவீங்களா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். இதுவுமே ஒரு டைப் ஆஃப் சேவிங் தான் வந்து நான் சொல்லுவேன். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேர் இருப்பாங்க. இப்போ 10 பேர்கள் 20 பேர், ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க. எவ்வளோ பேர் வேணாலும் சேர்த்துக்கலாம். அது வந்து இந்த குழு நடத்துகிறவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க. இவங்க பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் சேர்றவங்க பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருப்பாங்க. இதில் வந்து அவங்க ரொம்ப வருஷமாக வந்து சீட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கை இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ரொம்ப வருஷமாக வந்து சீட்டு பிடிக்கிறாங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் சீட்லாம் வந்து யார் யார் சேர்றீங்க அப்படின்னா அவங்க எப்படி கரெக்டாக சீட்டு கட்டிடுவாங்களான்றது தெரிஞ்சுட்டு வந்து சேருங்க. ஏன்னா சில பேர் வந்து பாதிலே நிறுத்திடுவாங்க. அப்புறம் நம்ம தான் போட்டு கட்டுற மாதிரிலாம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் ஒரு 1000 ரூபா கட்டுறோம் அப்படின்னா ஒரு 10 பேர், அப்போ வந்து நமக்கு 10 பேர் செய்கிறோம் அப்படின்னா 10,000 ரூபா வந்து நமக்கு சேருமா? குலுக்கல் முறையில் வந்து நமக்கு வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ வந்து மாதம் ஒரு 1000 ரூபா 10 மாதம் அப்படின்றபோது 10 பேர் செய்கிறாங்க அப்படின்னா 10,000 ரூபா வந்து நமக்கு சேரும். இது எதுக்கு அப்படின்னா வட்டி இல்லாத கடன். ஸோ ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னா வட்டி போடுவாங்களே, ஸோ இது வந்து வட்டி இல்லாத கடன். ஃபஸ்ட்டு குலுக்கல் எடுக்கிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு தான் வந்து செம்ம அதிர்ஷ்டம். இதில் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எல்லார் பேரையுமே வந்து ரேண்டமாக எழுதி வச்சுருவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ டெமோ ஒன்று வந்து காட்டுறேன். இப்போ ராம், விஜி, தனலிங்கம், அப்படி செல்வி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து எழுதி வச்சுவாங்க. ஸோ நான் ஒரு 10 பேர் வந்து சேர்த்துட்டேன். இப்போ இவங்க எல்லாமே ஒரு 1000 ரூபா கட்டுறாங்க. இப்போ வந்து குழுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா யார் குழுதோ அப்படின்னா அவங்க மட்டும் அவங்களுக்கு வந்து அந்த 10,000 ரூபா வந்து போகும். மீதி இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாட்டி வந்து இவ்வளோ. இதே ரெண்டாவது சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழு நடத்துகிறாங்களா, ஸோ அவங்களுக்கு தான் வந்து போகும். அதே மாதிரி ரெண்டாவது சீட்டு வந்து குழு நடத்துகிறாங்களா அவங்களுக்கு தான் வந்து நாங்கள் கொடுப்போம். உங்கள் இதில் எப்படின்றது சொல்லுங்கள். இப்போ ரெண்டாவது சீட்டு வந்து அவங்க குழு நடத்துகிறாங்களா அவங்க எடுத்துவாங்க. இப்போ திருப்பி மூணாவது சீட்டு வந்து குழுக்குவாங்க. மூணாவது சீட்டு கொடுக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து தனலிங்கம் விழுந்துருச்சு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து அந்த 10,000 ரூபா வந்து போகும். ஸோ இந்த மாதிரி வந்து 10,000 ரூபா போகும். நம்ம முதையே வந்து அந்த 10,000 ரூபா வந்து வாங்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு மாதம் உங்களுக்கு வந்து 10,000 ரூபா விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் 9 மாதம் வந்து நீங்கள் 10,000 வாங்கி கட்டிக்கிட்டே இருப்பீங்க. 1000 ரூபா கட்டுவீங்க. ஆனால் நீங்கள் முதையே வந்து 10,000 ரூபா வந்து வாங்கிட்டீங்க. அப்போ வந்து ஒரு மொத்த தொகையாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது இல்லாமல் ஃபஸ்ட்டே விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லக்கு தான் அப்படின்னு. விழுந்தாலும் நமக்கு ஒன்றும் இது கிடையாது. ஆனால் நம்ம சேர்த்து வச்ச அமௌண்ட்டு மொத்தமாக நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 1000 ரூபா கட்டுற மாதிரி இருக்காது. இப்போ ஃபஸ்ட்டு மாதம் மட்டும் 1000 ரூபா கட்டுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் 3ஆவது மாதம் 4ஆவது மாதம் அப்படிலாம் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். இதை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.